ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நாயகன் சனி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைகிறாரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு இருப்பாரு. 12ஆம் இடத்துல மீதி சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. இந்த அமைப்புகள்லாம் மகர ராசிக்கு நல்ல விதமாவே இருக்கும். உங்க ராசிநாதனாகி சனி பகவான் 3ஆம் இடத்துல மறையிறது, அதுவும் குரு வீட்டுல மறையிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும். உங்க ராசிக்கு பாவ தொடர்பு எதுவும் இல்லை. அப்படி இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சுப தொடர்பு இல்லை அப்படின்னா கூட பெரிய சுப தொடர்புன்னா நன்மைகள் நடக்கும், மென்மேலும் நன்மைகள் நடக்கும். இப்போ பாதிப்புகள் எதுவும் இல்லை. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களாவே இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருப்பாரு. ராகு இருந்தாலும் அந்த தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் டல் படுத்துவாரு. ஆனா அந்த டல் படுத்துறத குரு பார்வையினால அந்த ராகு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அமைப்புகள்ல ராகு பகவான் இருப்பாரு. அதனால பணவரவு, தனவரவு நல்லாவே இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமைகள், மகிழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமைகள், மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள்லாம் குடும்பத்துல அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 4ஆம் இடம், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தாய் மாமன் உதவி கிடைக்கும். கல்வி முக்கியமா மாணவர்கள் கல்வி இந்த காலகட்டத்துல கல்வியில அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீடு வாகன யோகம். ரொம்ப நாளா வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையவே இல்லை. வாகனம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையவே இல்லை. அந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா வீடு வாகனம் அமைப்புகள், யோகங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை அதாவது குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்ப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை அப்படின்ற மகர ராசிக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும், நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி காதல், 5ஆம் இடம் தான் காதல்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கும்போது காதல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். காதல் வெற்றினா என்ன? பெற்றோர்கள் சம்மதத்துடன் கூடிய மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலைகள் கிடைக்கும். முக்கியமா 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப நாளா வேலை இல்லை, வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை வேலை இருக்குது, ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அந்த வேலையில ஒரு திருப்தி இல்லை, அதெல்லாம் நீங்கி சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. வேலை மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வேலை மாற்றங்களால் தன வரவு, பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடம் இயல்பா இருக்குது. செவ்வாயோட 8ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் சொல்லுவோம் 7ஆம் இடத்தை. போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் கிட்ட சண்டை சச்சரவு போட்டுட்டு இருந்தேன், என்ன அவர் புரிஞ்சிக்கல, இல்லை அவர் உங்களை புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி இருந்த கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள்லாம்
சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது வந்து சூரியனை போலதான் செயல்படுவாரு. கேது தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தையோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் நல்லா அமோகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில்கள் ஒரு படி மேம்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. மூத்த சகோதர சகோதரர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இளையதாரம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் திருமணம் வந்து சரியில்லாம இருந்துக்கிட்டு மறுமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனா இந்த காலகட்டத்தில் மறுமண அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து சுபத்துவமா இருக்குது. அதாவது சுக்கிரன் இருப்பாரு, சூரியன் செவ்வாய் இருந்தாலும் 2 சுபர்கள் தொடர்பு கொள்வாங்க. அதனால வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாட்டு அதாவது வெளிநாடு வேலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அந்த பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது அந்த அமைப்புகள்லாம் வந்து சாதகமா உங்களுக்கு அமைஞ்சு வெளிநாடு போகக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து அதுவும் உங்களுக்கு சாதகமா சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.